ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு லட்டு செய்ய போகிறோம். இந்த லட்டில் ப்ரோட்டீன், நியூட்ரிஷன் எல்லா சத்தும் அடங்கியிருக்குங்க. இது நீங்கள் ஈவினிங் சமயத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி இது. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 200 கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன் நான். இந்த ராகி மாவை இந்த நெய்யில் நல்லா வறுத்துடணும். இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுக்கும்போது அந்த நெய்யும் அந்த ராகி மாவோட வாசனையும் நல்லா நமக்கு மனம் கொடுக்கும். அதுலேயே தெரியும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்குன்னா, அதாவது அடமாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கணும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம், அதனால் இந்த பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இந்த பாருங்கள், இந்த மாவு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு திரும்ப ஒரு துளி நெய் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தோசைகளாக விட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்வேன், ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. எல்லோரும் சாப்பிட்லாம், பெரியவங்க சின்னவங்க. இதில் பலவித டிஷ் செய்யலாம். நம்ம சேனலில் நிறைய டிஷ் செஞ்சுருக்கோம். நீங்கள் அதை வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தோசையை நம்ம இந்த மாதிரி சிம்மில் வச்சு செஞ்சு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு 150 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது கூட 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கோம். பாருங்கள், இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, இது வறுத்த வேர்க்கடலை, அது கூட நல்ல வெல்லம், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்ச பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க. இதில் இந்த வெல்லத்தில் நமக்கு எப்பயும் தெரியும் அயன் இருக்குது, வேர்க்கடலையில் நிறைய சத்து இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு எப்பயுமே தெரியும். அதனால் இதெல்லாம் சேர்க்கறதுனால நம்ம ஹெல்த்தியான இது ஃபீல் பண்ணுவோம். இப்போ அது ஒரு பவுலில் தனியாக வச்சுட்டோமா. இப்போ இந்த தோசை தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை என்ன பண்ணணும், 4 பிச்சு எடுத்துக்கணும். அதாவது 4 உடச்சி எடுத்துடணும். உடச்சி எல்லா தோசையும் உடச்சி எடுத்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட விட்டு எடுத்துடணும். ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவோம் நாங்கள், இப்போ பாட்டிங்கன்னா உரலில் இடித்து தருவாங்க. ஆனால் நம்ம இப்போ தான் மிக்ஸி கடை வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் நமக்கு ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். இப்போ இந்த ராகி மாவு தோசை எல்லாம் உடச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். அது கூட வேர்க்கடலையும் வெல்லமும் அரைச்சி இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ரெடியாகி வச்சுருக்கோம். இதை நல்லா ரவுண்டாக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி அழகாக உருட்டிக்கோங்க. உருட்டி தனியாக கலெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பானை வச்சு தண்ணி வச்சு ஒரு துணி போட்டு இதை ஆவியில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பால்ஸ் எடுத்து வீட்டில் வளர்கிற இப்போ குழந்தைங்களுக்கோ பையனுங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ, நம்ம தாத்தா பாட்டி பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிட்லாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே பாருங்களேன், ரொம்ப சாப்பிடணும்னு தோணுதில்ல. அந்தளவுக்கு டேஸ்டான சாப்பாடும் கூட, ரொம்ப எளிமையான சாப்பாடும் கூட. இது ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிறது தான், மறந்துருப்போம். இது இன்றைக்கி நீங்கள் இந்த நம்ம சேனல் வழியாக பார்க்குறீங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆவியில் வச்சு எடுத்தது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுன்னு கேட்குறப்ப இதை எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.